Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 2 real numbers மெய் எண்கள் அதில் exercise 2.7ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Rationalize the denominator. பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் first subdivision 1 divided by root 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 divided by root 15 root 50 denominator தான் சொல்லியிருக்காங்க. ஸோ root 50 இங்கே ரூட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் root 50 divided by root 50. ஸோ root 50 இங்கே root 50 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகும், ரிமைனிங் என்ன இருக்குது 50 இருக்குது. ஸோ root 50 divided by 50. இதை நம்ம இப்படி எழுதலாம், 25 into 2ன்னு எழுதலாமா. ஸோ 25னா 5 into 5. ஸோ 5 நான் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ 5 into root 2 divided by 50. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், root 2 divided by 10 கிடைக்கும். ஸோ root 2 divided by 10 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 5 divided by 3 root 5. 5 divided by 3 root 5. இந்த root 5 இந்த ரூட் வேல்யூஸை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். root 5 divided by root 5. ஸோ 5 into root 5 divided by 3 root 5 தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். பிகாஸ் 2 root 5 இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது 5 இருக்குது. 5 into 3 15. ஸோ 5 divided by root 5 அப்போ இந்த 5 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் என்ன இருக்குது root 3 divided by 3 இருக்கும். ஸோ root 5 divided by 3 இருக்கும். root 5 divided by 3 தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு root 75 divided by root 18. root 75 நம்ம எப்படி எழுதலாம், 25 into 3ன்னு எழுதலாம். root 18 எப்படின்னு எழுதலாம், 9 into 2ன்னு எழுதலாம். ஸோ 5 root 3 divided by 3 root 2. ஸோ 5 root 3 இதை 5 into 5 ஸோ 5 வெளில எடுத்துச்சு root 3. இது 3 into 3 ஸோ 3 எடுத்தாச்சு root 2. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து root 2 இருக்குது. root 2 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5 into 3 into 2 6 root 6 divided by 5 into root 2 squared. ஸோ root 2 ஸ்கொயரு root 2 ஸ்கொயரு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 2 இருக்குது. 3 into 2 6. 5 root 6 divided by 6. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 3 root 5 divided by root 6. 3 root 5 divided by root 6 into root 6 divided by root 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே கீழே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 into 6 into 5 30. ஸோ root 30 divided by root 6 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 6 இருக்கும். ஸோ 6 3 கேன்சல் பண்ண முடியுமா. ஸோ 1 time 2 இங்கே வந்து 2 times in third table. ஸோ ரிமைனிங் root 30 divided by 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. Question number 2. Rationalize the denominator and simplify. பகுதியை விகிதப்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக root 48 plus root 32 divided by root 27 minus root 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு root 48 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 16 into 13 நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா. இந்த 16 என்ன, 4 into 4 16. ஸோ 4 வந்து காமனாக வெளில எடுத்துகிட்டு root 3 வருது. நெக்ஸ்ட்டு root 32. root 32 16 into 2. அதே மாதிரி 4 into 4 16. ஸோ 4 காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் root 2. நெக்ஸ்ட்டு 27 9 into 3. 9 into 3 3 into 3 9. ஸோ 3 காமனாக எடுத்துகிட்டு root 3. root 18 9 into 2 18. 9 வந்து 3 into 3 3 காமனாக எடுத்துகிட்டு root 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸை இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 4 root 3 plus 4 root 4 divided by 3 root 3 minus 3 root 2. இது எப்படி எழுதலாம், 4 by 4 இது காமனாக இருக்கா. ஸோ 4 by 3 நான் காமனாக வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது root 3 plus root 2 divided by root 3 minus root 2ன்னு இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துட்டேன். இப்போது 4 divided by 3 இங்கே என்ன இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி மைனஸ் இருந்ததுன்னா நாம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். root 3 plus root 2 divided by root 3 plus root 2. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4 by 3 root 3 square root 3 plus root 2 the whole squared minus root 3 squared minus root 2 squared கிடைக்கும். ஸோ இந்த root 2 கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 minus 2 1.
நெக்ஸ்ட்டு √3 + √2 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இது எப்படி இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அதுதானே அந்த ஃபார்முலாவில் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணேன்னா இது a, இதுதான் b. ஸோ √3 ஸ்கொயர் + 2ab, 2 இன்ட்டு a வேல்யூ இன்ட்டு b வேல்யூ ப்ளஸ் b ஸ்கொயர் 2 ரூட் ஸ்கொயர். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 - 2 அதுதான் 1. ஸோ 4/3. இது √2 இது கேன்சல் ஆகிடுமா? இங்கே 3 இருக்கும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 இருக்கும். இதை 3 × 2 6. ஸோ 2 √6 இதுதான் வந்துருச்சா? ஸோ 3 + 2 5. ஸோ 5 + 2 √6 4/3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். √3 - √2 டிவைடட் பை √3 - √2. ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 5√3 ப்ளஸ் இதை வந்து இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். 5√3 × √3. நெக்ஸ்ட்டு வந்து 5√3 மைனஸ் 5√3 × √2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு √2 × √3. நெக்ஸ்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ √2 × √2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? √3 ஸ்கொயர் மைனஸ் √2 ஸ்கொயர். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 - 2 தான் இருக்கும். இங்கே 5√3. √3னா √3 ஸ்கொயர்டா? அப்போது இந்த ரூட்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ 5 × 3ன்னு வரும். இங்கே வந்து 3 × 2 6. 5 × √6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 √6 ப்ளஸ் √6. இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 2வா? அப்போ ரூட்டில் இருந்தால் ஒரு 2 தான் எடுத்துக்கணும். ஸோ 2. அதுதான் 3 - 2 1. ஸோ 5 × 3 15. இங்கே -5 √6. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ -5 ப்ளஸ்ஸு 1 √6னா -4. ஸோ -4 √6 இந்த -2 வேல்யூ டிவைடட் பை 1. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். 15 -2வை மைனஸ் பண்ண என்ன 13 கிடைக்கும். 13 - 4 √6. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்டு சம் 2 √6 - √5 டிவைடட் பை 3 √5 - 2 √6. இதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். இதை நான் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நான் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 6 √6. 2 × 3 6. 6 5 6 × 5 30. ஸோ அதுதான் கிடச்சிருக்கு. ப்ளஸ்ஸு இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 2 4. √6 √6 ரூட் கேன்சல் ஆயிரும் 6. மைனஸு √5 × √5. ஸோ 5 வெளியில் வந்துடும். 5 × 3 கிடைக்கும். ஸோ √5 × 2 × 6 × √5 30. ஸோ √30. ஸோ அதுதான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத பண்ணேன்னா 3 √5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 √6 தி ஹோல் ஸ்கொயர். இது கிடச்சிருச்சா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 6 √30 2 √30. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 4 √30 ப்ளஸ்ஸு 4 × 6 24. இது வந்து 15. ஸோ 24 - 15. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 9. ஸோ இங்கே வந்து 9 × 5 45. 4 × 6 24. ஸோ 9 + 4 √30 டிவைடட் பை இதை மைனஸ் பண்ணால் 21. ஸோ இதுதான் இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் √5 டிவைடட் பை √6 + 2 மைனஸ் √5 மைனஸ் √5 டிவைடட் பை √6 - 2 அப்படின்னு இருக்குது. ஸோ √5 மைனஸ் இந்த கொஸ்டின் நான் அப்படியே எழுதிக்கிறேன். √5 ஸோ √5 மைனஸ் √5 டிவைடட் பை √6 + 2 √6 - 2ன்னு இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கேயே ஆல்ரெடி சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? √5 × √6 - 2 மைனஸ் √5 √6 + 2 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த √30யும் √5
ரூட் 6 மைனஸ் 2 ரூட் 6 ப்ளஸ் 2 இது இருக்குது. ஸோ இந்த ரூட் 6 ப்ளஸ் 2 வந்து எப்படி வரும், உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 இன்ட்டு 5 30. நெக்ஸ்ட்டு ரூட் 5 2 ரூட் 5. நெக்ஸ்ட்டு இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளைனா ரூட் 30 மைனஸ் 2 ரூட் 5. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரூட் 6 இருக்குது. ரூட் 6 ரூட் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6, இங்கே 2 ஸ்கொயர்டுனா 4 கிடைக்கும். ஸோ மைனஸ் ரூட் 30 ப்ளஸ் ரூட் 30 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் 2 ரூட் 5 மைனஸ் 2 ரூட் 5ன்னு இருக்குது. ஸோ மைனஸ்னால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ஸு ஆட் பண்ணி மைனஸ் சைன், மைனஸ் 4 ரூட் 5 டிவைடட் பை 6 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4, 6 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4 ரூட் 5 டிவைடட் பை 2. இது கேன்சல் பண்ண என்ன வரும், மைனஸ் 2 ரூட் 5. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுறேன். ரூட் 7 மைனஸ் 2 டிவைடட் பை ரூட் 7 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ ரூட் 7 ப்ளஸ் பி எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் root 7 minus 2 divided by root 7 plus 2 equal to a root 7 plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸாக இந்த சம்மில் என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸில் வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட் 7 மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ கீழே வந்து ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அந்த ஃபார்மெட்டில் எழுதலாமா. ஸோ இதை வந்து நான் அப்படி தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணால் இது எனக்கு ஏ, இது எனக்கு பி வேல்யூ. ஸோ ரூட் 7 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வேல்யூ இன்ட்டு பி வேல்யூ. ஸோ ரூட் 7 இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்னு என்ன, 2 ஸ்கொயர், அதுதான். ஸோ 7 மைனஸ் 4, இங்கே ரூட் எடுத்தால் மீதி என்ன இருக்குது, 7 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 7 மைனஸ் 4 அதை நான் எழுதியிருக்கேன். இது ரூட்டு இது கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும், 7 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 ரூட் 7 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 டிவைடட் பை 3. ஸோ 7 ப்ளஸ் 4 11 மைனஸ் 4 ரூட் 7 டிவைடட் பை 3. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 11 மைனஸ் 4 ரூட் 7 டிவைடட் பை 3 அதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது, 11 இதை வந்து 11 டிவைடட் பை 3 மைனஸ் 4 ரூட் 7 நம்ம ரூட் 7 டிவைடட் பை 3ன்னு எழுதலாமா. 3ன்னு எழுதுனா இது வந்து ஏ ரூட் 7 ப்ளஸ் பி ஃபார்மெட் வந்துருச்சா. ஸோ ஏ ரூட் 7 ப்ளஸ் பினா மைனஸ் 4 3 ரூட் 7. ஆல்ரெடி இங்கே ரூட் 7 இருக்குது, அந்த ரூட் 7க்கு பதிலாக இந்த ரூட் 7. அதுக்காக தான் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்த்தா 4 மைனஸ் 4 டிவைடட் பை 3 ப்ளஸ் 11 டிவைடட் பை 3. இந்த ஏ பிளேஸில் ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, மைனஸ் 4 3. பி இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, ப்ளஸ் 11 பை 3 இருக்குது. ஸோ அதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 3, பி ஈக்குவல் டு 11 பை 3. நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 4th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 5 ப்ளஸ் 2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x squared கேட்டிருக்காங்க. ஸோ x equal to root 5 plus 2 எனில் x squared plus 1 by x squared இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். x equal to root 5 divided root 5 plus 2, x squared என்ன, root 5 plus 2 the whole square, x ஓட வேல்யூ the whole square. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா x squared தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க் கண்டுபிடிக்க போகிறோம். இது பார்க்கறக்கு எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நான் இந்த வேல்யூவை இதுபடி நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஏ வேல்யூ இது எனக்கு பில் வேல்யூ. ஸோ ரூட் 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வந்து ரூட் 5, பி வந்து 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன, 5 2 இன்ட்டு 2 4 ரூட் 5 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 9 ப்ளஸ் 4 ரூட் 5. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 ரூட் 5. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்ல. நெக்ஸ்ட்டு இதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ 1/x ஸ்கொயர்னு என்ன, ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 9 + 4√5னா அதை நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். அப்போ 1/4 + √5னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி ரூட் எடுப்போம், மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9 - 4√5 டிவைடட் பை 9 - 4√5 பண்ணோம்னா என்ன, 9 - 4√5 இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் 9² - 4√5 தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 4 ஸ்கொயர்னா 16. 16 × 5 வந்து 80. ஸோ அதுதான் இங்கே இருக்கு. 9 ஸ்கொயர்னா 81. இங்கே வந்து 4 ஸ்கொயர்னா 16 × 5னா 80. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 9 - 4√5 டிவைடட் பை 81 டிவைடட் பை 8. 81 - 80. ஸோ மைனஸ் பண்ணேன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ 9 - 4√5 தான் 1/x ஸ்கொயர்டோட ஆன்சர். ஸோ அதை எழுதிட்டோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 9 + 4√5 + 9 - 4√5 இது கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, 9 + 9 18. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 18. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான். நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. √2 = 1.414 எனில் 8 - 5√2 டிவைடட் பை 3 - 2√2வின் மதிப்பை 3 தசம இட திருத்தமாக காணவும். கிவன் வந்து √2 = 1.414. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 - 5√2 டிவைடட் பை 3 - 2√2. அது வந்து 3 பிளேஸ் டெசிமலில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே மைனஸில் இருக்க ப்ளஸ் சைனாக மாற்றி மேலே கீழே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 8 × 3 24. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இதால் இதை 8ஆல் இங்கே பண்ணுறேன். 8 × 2 16. அப்புறம் √2. நெக்ஸ்ட்டு 5√2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 3 15. அப்போ √2 அதை எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். 10. 5 × 2 10. √2 × 2 ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 2 அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ 3² - 2√2 த ஹோல் ஸ்கொயர் அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் 24 20 - 20 + 16√2 - 15√2 1. ஸோ √2 1√2. ஸோ 9 - 2 4. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. 4 × 2 8. 9 - 8. ஸோ 4 + √2 டிவைடட் பை 1. ஸோ √2ஓட வேல்யூ இங்கே என்னென்னு கொடுத்துட்டாங்க, 1.41. அதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். √2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் 4 + 1.41 ஆட் பண்ணால் 5.414 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 2.7 அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்டில் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இது த ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.